நிரவதி இதாதவரையில் நான் உட்கார மாட்டேன் மீண்டும் அப்படின்னு இப்ப சொல்றாரு. இது என்ன செப்டம்பர் மாசம், பிப்ரவரி மாசம் 2025 டெல்லி சட்டசபை தேர்தல் வரப்போகுது. அதை சொல்லிட்டு என்ன பண்றாரு, சீக்கிரம் தேர்தல் வைங்க, நவம்பர்லயே வச்சிருங்க அப்படின்னு குறிக்கோள் வைக்கிறார். கூட பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து நாடகம் தான் பண்ணிட்டு இருக்காரு, அரசியல் நாடகம். அந்த நாடகத்துல இது ஒரு சாப்டர். இதுக்காக வரப்போற தேர்தல்ல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒண்ணுமே கிடைக்காதா சீட் அப்படி சொல்ல மாட்டேன். இப்ப கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியே வர முடியும். ஆனா போன தேர்தல், அதாவது 2020 கிடைத்த இது இருக்கு பாருங்க, ரிசல்ட் 70 தொகுதியிலையும் 67 கிடைச்சு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்காது, குறைஞ்சு போயிடும். அதனால 2-3 நாளா பாருங்க டெல்லியில பரபரப்பு. அடுத்த முதல்வர் யார்? தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில், அச்சு ஊடகம் முதல் இன்றைய டிஜிட்டல் ஊடகம் வரை தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமா மனசுல பட்டதை சரின்னு பட்டதை ரொம்ப தைரியமா சொல்லக்கூடியதில் இவருக்கு நிகர் இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் திரு சேகர் ஐயர் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சுபா. வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு இருக்கு, இருந்தாலும் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன் சார். தலைநகர் டெல்லிக்கு இன்னும் 4 மாதங்கள்ல சட்டசபை தேர்தல் வரும் நிலையில் இவர் குற்றமற்றவர்னு ஜாமீன் கொடுக்கல உச்ச நீதிமன்றம். ஆனாலும் நான் முதல்வர் பதவியில் இருக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ராஜினாமா செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன தார்மீக உணர்வால ராஜினாமா பண்றாரா, இல்ல குற்ற உணர்ச்சி மேலிட ராஜினாமா பண்றாரா, இல்ல அரசியலுக்காக பண்றாரா சார்? இல்ல, முழுக்க முழுக்க அரசியல் காரணம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இதே 6 மாசம் முன்னாடி முதல்ல அவர் இடி அரெஸ்ட் செய்த போது அப்பவே ராஜினாமா பண்ணிருக்கணும் இல்ல. முதல்வர்ங்கிற முறையில நான் தொடருவேன், முதல்வராக சிறையிலிருந்து செயல்படுவேன்னு கங்கணம் கட்டிட்டு தான் போனாரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் இது தேர்தலுக்காக வெளியில வந்தாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்காக. தேர்தல் பிரச்சாரத்துல வந்த போது நீங்க என்ன பாத்தீங்கன்னா, அப்போ அதே தான் சொல்லியிருந்தாரு, நான் ரிசைன் பண்ண மாட்டேன். கேம்பெயின் முடிஞ்ச பிறகு திருப்பி மீண்டும் சிறை போனாரு. அப்புறம் சிறையிலேயே செயல்படுறதுக்கு முயற்சி பண்ண பொழுது அவருக்கு சொல்லப்பட்டது, நீங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுது ஒன்றும் நீங்க பண்ண முடியாது, பிகாஸ் யூ ஆர் அன் அக்யூஸ்ட் அப்படிலாம் அவருக்கு சொல்லப்பட்டது. சட்டம் அந்த மாதிரி இருக்குது. ஆனா அதை அவர் ரொம்ப வீராப்போட அது தன்னை இது பண்ணிட்டாரு, டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. நான் ரிசைனே பண்ண மாட்டேன். அதுல என்னாச்சு பாருங்க, மக்கள் நெகட்டிவா நினைச்சிருந்தாங்க. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது, உங்களை கைது செய்யறாங்க, ஜெயில இருந்துட்டு நீங்க செயல் தான் போடுவேன், என்ன வேணா யார் செய்யட்டும். இதற்கிடையே இந்த மேட்டர் கோர்ட்டுக்கு போச்சு. உங்களுக்கு தில்லி உயர் நீதிமன்றத்திலும் சரி, உச்ச நீதிமன்றத்திலும் இது அவரை ராஜினாமா செய்ய சொல்லணும் முதல்வர் பதவியிலேருந்து. அப்போ கோர்ட் எடுத்த ஸ்டாண்ட் என்ன, இது நாங்க யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அவங்க இந்திய அரசியல் சட்டம் கீழே இருக்கிற ஒரு பதவியில் உட்காந்துட்டு இருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். ஆனால் நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவங்களே எடுக்க வேண்டிய முடிவுன்னு விட்டுட்டாங்க. எப்ப கோர்ட்ல இந்த மாதிரி விட்டுட்ட போது இவர் இன்னும் இதுவா இருந்தாரு. ஆனா போப்போ வெளியில என்ன தெரிஞ்சது பாருங்க, இம்பாக்ட் அவருக்கு எப்ப புரிஞ்சதுன்னா, லோக்சபா தேர்தல்ல டெல்லியில பாருங்க என்ன ஆச்சு. டெல்லியில தேர்தல 7 லோக்சபா தொகுதிகளுக்கு முழுமையெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருச்சு. காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் உடன்பாடு இருந்தது, அப்படியே ஜெயிச்சது பிஜேபி. அதே மாதிரி பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிடுது. ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் அலையன்ஸ் கிடையாது பஞ்சாப்ல. ஹரியானால ஒரு சீட்டு கொடுத்தாங்க ஆப்புக்கு காங்கிரஸ், அதுல ஹரியானால தோத்து போச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி. ஸோ அதனால அதுக்கு பிறகு இவருக்கு என்ன தோணுது, ஓஹோ இது நான் தப்பு பண்ணிட்டேனோ. அதனால நேற்றுக்கு பாருங்க வெளியில வந்த போது அதான் சொல்றாரு, நான் அப்பவே ராஜினாமா பண்ணிருக்கணும், ஆனா நான் நிரவதி இதாதவரையில் நான் உட்கார மாட்டேன் மீண்டும் அப்படின்னு இப்ப சொல்றாரு. இது என்ன செப்டம்பர் மாசம், பிப்ரவரி மாசம் 2025 டெல்லி சட்டசபை தேர்தல் வரப்போகுது. அதை சொல்லிட்டு என்ன பண்றாரு, சீக்கிரம் தேர்தல் வைங்க, நவம்பர்லயே வச்சிருங்க அப்படின்னு ஒரு குறிக்கோள் வைக்கிறார். ஆனா பிப்ரவரியில வைக்கணும்னா நீங்க, அதாவது நவம்பர்லயே வைக்கணும்னா நீங்க எதாவது பண்ணணும்ல, சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ஆகுது. உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது, உங்க கேபினெட் முடிவு எடுத்து டிசால்வ் பண்ணிடுங்க. டிசால்வ் பண்ணி சென்டருக்கு போட்டோம். அதெல்லாம் இவர் எடுக்க மாட்டாரு, சொல்ற மாதிரி சொல்றாரு. அது வேற சொல்றாரு, நான் ஆம் ஆத்மி பார்ட்டி எம்எல்ஏஸை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, அவங்களுக்கு அந்த 5 ஆண்டு காலம் இருக்கணும்னு ஒரு இது இருக்கும் மனசுல, நம்ம ஆசை இருக்கும், முடிச்சுதான் போனோம்னு அப்படிங்கிறாரு. கூட பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து
நாடகம் தான் பண்ணிட்டு இருக்காரு, அரசியல் நாடகம். அந்த நாடகத்துல இது ஒரு சாப்டர். இப்ப என்ன வந்து இப்ப என்ன சொல்றாரு, நான் ஒருத்தர் உட்காந்து அதுல இவர் மேலே குற்றச்சாட்டு. இவரும் ஜெயில இருந்து வெளில வந்திருக்காரு பெயில்ல. மணிஷ் சிசோடியா துணை முதல்வர், அவர் இப்பதான் பெயில்ல இருந்து வந்திருக்காரு. இத்தனை நாளா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கோர்ட் பெயில் கொடுக்காம இருந்து கடைசியில கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க நானும் ஆக மாட்டேன், மணிஷ் சிசோடியா ஆக மாட்டாரு, வேற யாரையா போட போறேன்னு இப்ப இதாயிருக்கு. அதனால 2-3 நாளா பாருங்க டெல்லியில பரபரப்பு. அடுத்த முதல்வர் யார்? பட் யார் முதல்வர் இருந்தாலும் இவருக்கு இது ஒரு உப்புக்கு சப்பானி தான். இவருக்கு ஏன்னா அவங்க ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். இவர் வேற யாரையும் நம்ப மாட்டார் கட்சியில. இப்ப பாருங்க பிஆர்ல என்னாச்சு, நிதிஷ்குமார் அவர் மேல ஒரு கேஸ் வந்தோடனே ரிசைன் பண்ணார். ஜிதேன் ராம் மாஜின்னு ஒரு தலைவர், தலித் தலைவரை முதல்வர் உட்காந்து வச்சாரு. நிதிஷ்குமார் திருப்பி அந்த பதவி பெறணும்னு நினைக்கும் போது ரிசைன் பண்ண மாட்டேன்ட்டாரு. பெரிய தாராராச்சு. ஜிதேன் ராம் மாஜி கட்சி விட்டு வெளியில போனார், தனி கட்சி பண்ணார். அதுக்கப்புறம் அடுத்த கதை அவர் என்டிஏல இருந்தாரு. இப்ப இந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்தாரு. இப்ப முதல்வர் அவர் வந்து முதல்வர்ங்கிறாரு. நம்ம பிரதமரோட கேபினெட்ல மினிஸ்டரா இருக்காரு ஜிதேன் ராம் மாஜி. அதே மாதிரி நீங்க ஹேமந்த் சோரன் எடுத்துக்கோங்க. இவருக்கு சிறை போகும்போது, சிறையில் அடைத்து வைத்த போது இவர் ரிசைன் பண்ணிட்டார். பண்ணி சம்பக் சோரேன்கிறவர் உட்காத்தி வச்சாரு முதல்வரா. திருப்பி வந்தவொடனே அவரை நான் உட்காரணும் அப்படின்னாரு. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனா மன வருத்தப்பட்டாரு. கடைசியில சொன்னாரு, என்ன ரொம்ப அவமானப்படுத்தி வெளில தள்ளிட்டாங்கன்னு சொல்லி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில இருந்து ரிசைன் பண்ணி பிஜேபியில சேர்த்துட்டார். அதனால இவர் தனக்கு பிறகு யாருங்கிறத பார்த்து வைப்பாரு. அதனால என்ன சொல்றாங்க, வீட்டுல தன் மனைவி சுனிதா கேஜ்ரிவால் தான் இப்ப ஆல்ரெடி பூரா இருக்காங்க. இதுல வந்து இந்த இவங்க தான் எடுத்துப்பாங்க சொல்லலாம். எனவே இது 2-3 நாள்ல தெரிய வரும். பட் ஒண்ணு நிச்சயங்க, இவர் இப்ப உட்காந்து வைக்கிறது என்ன, டெம்பரரி, ஒரு ஸ்டாப் கேப். அவர் சொல்வது என்னன்னா, நான் மீண்டும் முறை மக்கள் எனக்கு ஓட்டளித்த பிறகு நான் திருப்பி வந்து உட்காருவேங்கிறாரு. ஆனா என்ன விஷயம் சுபா என்னன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி 2013-14 இருந்த நிலைமை இன்னைக்கு இல்ல. மக்கள் அப்போ ஓட்டளித்த போது என்ன சொன்னாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு இது பண்ணிட்டு வந்தார், ஒரு சபதம் கட்டிட்டு வந்தாரு. ஒரு புது அரசியல், ஒரு புனிதமான அரசியல், தூய்மையான அரசியல், ஊழலுக்கு எதிர்த்த அரசியல் சொல்லிட்டு வந்தார். ஆனா கடந்த 5 ஆண்டு காலத்துல டெல்லி மக்கள் பார்த்துட்டாங்க. அவர் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அவர் கட்சி பாருங்க, இந்த மது கொள்கையில தான் எல்லாம் மாட்டின்றாரு. இப்ப மணி ட்ரெயில அது இது என்னெல்லாமோ வந்துருச்சு. இவர் சொல்ற அளவுக்கு அவர் இல்லை. நான் ஒரு நியாயமான அரசியல் செய்யறேன்னு பார்த்தானா, இந்த கட்சிக்கு வளர்றதுக்கு பணம் தேவைப்படுது. பஞ்சாப்ல வளர்றதுக்கு சரி, கோவால போட்டியிடுறதுக்கு சரி, எங்கேயும் பணம் தேவைப்பட்டது. ஆனால் மக்கள், டெல்லி மக்கள் மத்தியில இவர் மேல முன்ன இருந்த மோகம் கிடையாது. ஓ கேஜ்ரிவாலா ரொம்ப கிளீன், அந்த இது இல்லை. சரி, இவர் கொடுந்த சில இலவச திட்டங்கள் இருக்குது, அதுல கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். ஆனா பழைய மாதிரி இவருக்கு கிடைக்காது. அதனால்தான் திரும்பி பெறுவதற்காக தான் இந்த சதி. ராஜினாமா, அதுவும் இப்போ ராஜினாமா. சோ அவர் ஒரு டிராமா செய்யறாரு. இப்ப கூட டிராமால என்ன பாத்தீங்கன்னா இதேதான் நடக்குது. யாரோ அவருக்கு உள்ளுக்குள்ள ஆசை தன் மனைவியை உட்காந்து வைக்கணும், அதான் சேஃப், அவருக்கு சேஃப். பட் கட்சியில வேற யாராவது உட்காந்து, இப்ப அதுல வந்து இன்னொரு பேர் சொல்லப்படுறது, அதிஷியை உட்க வைப்பாரு. அதிஷி மேர்லானான்னு அவங்க ஒரு அமைச்சரா இருக்காங்க, பெண் அமைச்சர். பட் பெண் அமைச்சர்ல உட்காந்து வச்சு அவங்க இமேஜ் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா இவருக்கு பிரச்சனை ஆயிடும். அதை இவர் விரும்ப மாட்டார். தனக்கு சீனியரா இருக்கிறவர், கோபால் ராய் பல அமைச்சர்கள், அவங்களையும் உட்காந்து வைக்க மாட்டார் இவரு. அதனால இவர் ஒரு வாரிசல் அரசியலோட குடும்ப அரசியல். இவருக்கு மாடல் முன்னாடி லாலு பிரசாத் யாதவ். லாலு அப்ப இந்த ஃபாடர் ஸ்கேம்ல விட்டுட்டு போனபோது ராபிடி தேவியை தன் மனைவி தான் உட்காந்து வச்சாரு. 16 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி பண்ணாங்க அம்மா, அதாவது லாலுவும் அவர் மனைவியும். அதுல பிஆரோட என்ன நிலைமை ஆச்சு தெரியும். அதனால இவர் வந்து ஒரு வழி இல்லாம இந்த மாதிரி ஒரு இது எடுத்திருக்காரு. ஏன்னா இதுல வந்து அவருக்கு ஒன்றும் வேற என்ன பண்ணா நமக்கு திருப்பி கிடைக்கும்னு. ஆம் ஆத்மி அதே நேரத்துல சுபா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், அதுக்காக வரப்போற தேர்தல்ல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒண்ணுமே கிடைக்காதா சீட்டு, அப்படி சொல்ல மாட்டேன். இப்ப கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியே வர முடியும். ஆனா போன தேர்தல்ல, அதாவது 2020 கிடைத்த இது இருக்கு பாருங்க ரிசல்ட்ஸ், 70 தொகுதியிலையும் 67 கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்காது.
குறைஞ்சு போயிடும். காங்கிரஸுக்கு சில பிரச்சனை அந்த இது. ஆனா காங்கிரஸ் இப்ப அலையன்ஸோட இருக்காது. ஏன்னா லோக்சபா தேர்தலோட அந்த அலையன்ஸ் முறிஞ்சு போச்சு. இப்ப காங்கிரஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, இவரை கேஜ்ரிவால் செய்வது டிராமா. இதுல இதற்கு இடைக்கே பாருங்க, இதற்கிடையே ஒரு ஒரு இது என்னன்னா, ஹரியானால தேர்தல் வருது. ஹரியானா காங்கிரஸ் தான் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்கிற மாதிரியும், ஏன்னா பிஜேபி 10 ஆண்டு காலம் அங்க இருந்திருக்கு. அதுல ராகுல் காந்தி எதிர்த்து நடத்த கட்சிக்கு இல்ல நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டி சேர்த்துக்கணும்னாரு. காங்கிரஸ் ஹரியானா காங்கிரஸ் தலைவர்கள் அதை எதிர்த்தாங்க. எதுக்கு இவரை சேர்த்துக்கணும்? அரவிந்த் கெஜ்ரிவால் அப்ப ஜெயில இருந்தாரு. நமக்கு என்ன லாபம், இவங்க சீட்டு கொடுத்தாலும் வேஸ்ட். இல்ல நம்ம எதிர்கட்சிகள்லாம் யுனைடடா இருக்கா, இந்த இந்தி அலையன்ஸ் ஒன்னா இருக்குது காமிக்கிறதுக்கு ஏதாவது சீட்டு கொடுத்தாடும். சரி சீட்டு கொடுப்பான்னு அவங்க கணக்கு போட்டு பார்த்து என்னன்னா 5 சீட்டு கொடுத்தா கூட ரொம்ப ஜாஸ்தி, இல்லைன்னா வேஸ்ட். அது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பிடிக்கல, நாங்க எல்லாம் 90லயும் ஆளை நிப்பாட்டுவோன்னு. ஸோ காங்கிரஸோட இப்ப போக முடியாத ஒரு நிலைமை. ஹரியானாலையும் சரி, டெல்லியில தான் இல்லவே இல்லை. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தன் ஸ்பேஸை கேப்சர் பண்ண பாக்குறாரு. அது மாதிரி வந்தாச்சுன்னா அப்புறம் இது, அதாவது இப்ப ராகுல் காந்தியோட ஒரு மறைமுகமா போட்டி தான் இவருக்கு. இந்த நிலைமையில இருக்கிறது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நாடகம். ஆனா கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது ஒரு நாடகம்.